உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலையன் ஜோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கி இதை தொடங்கும். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சரத்குமார் பிரச்சோதயா. எல்லாமல்ல எம்பெருமான், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சரத்குமாருடைய அருள் மழையிலே, கருணை மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, நம்மள எல்லாருக்கும் வயது எல்லாம் 50 தாண்டிய பிறகும், 60 தாண்டிய பிறகும், சிலருக்கு 40 தாண்டிய பிறகும் ஏன் வாழ்க்கையெல்லாம் துன்பமா இருக்கு? ஏன் வாழ்க்கை ஒரு நாள் ஓயாத ஒரே போராட்டமா இருக்கு? ஏன் 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 சுப்புலட்சுமி, ஏன் இத்தனை ஆண்டுகளாக நாம கோயிலுக்கு போயும் பூஜைகள் செய்தோம், நிறைய நல்ல காரியங்கள் செய்தும், ஏன் நமக்கு வாழ்க்கையில இத்தனை வயதுக்கு பிறகும் நமக்கு ஏன் ஒரே துன்பமாக இருக்கு? ஒண்ணு கடன் பிரச்சனை, இல்ல குடும்ப பிரச்சனைகள், இல்லைன்னா கணவனால பிரச்சனை, இல்ல பசங்களால பிரச்சனை, சில வீடுகள்ல பிள்ளைகளை வச்சு மேய்க்க முடியல, அவ்வளவு பெரிய பிரச்சனைகள். ஏன் நமக்கு இவ்வளவு துன்பங்களாக இருக்கு? ஒரே துன்பங்களாக இருக்கு. ஏன்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப நீங்களாம் நினைப்பீங்க, அது குருஜி முன் ஜென்ம வினை, பூர்வ ஜென்ம வினை குருஜி, அதனால கஷ்டப்படுறோம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க நல்ல காரியங்கள் நிறைய செய்ததுனாலதான் மனித பிறப்படுத்திருக்கீங்க, மானிய பிறப்படுத்திருக்கீங்க. ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்ப நீங்க நிறைய நல்ல காரியம் செய்திருக்கீங்க, அதனாலதான் கடவுள் உங்களை மனுஷனா படைச்சிருக்காரு. இல்லைன்னா பண்ணியால படைச்சிருப்பாரு, பண்ணியா படைச்சிருப்பாரு, நாயா படைச்சிருப்பாரு, இருக்கும்ல. தொழிலுக்குள்ள கடந்து உருண்டு கிட என்ன. நீங்க ஏதோ நல்ல காரியங்கள் செய்திருக்கீங்க. போன சத்சங்கத்துல பேசுன எல்லாருக்கும் நனவு வந்து சிரிக்கிறாங்க. புள்ள பாசத்துல மூழ்கி இருந்தா என்ன பிறகு கிடைக்கும்னு சொன்னோம். நீங்க நிறைய நல்லது செய்திருக்கீங்க. முன்முன் பிறவிகள்ல நிறைய நல்லது செய்ததுனாலதான் உங்களை புழுவா பூச்சியா பூண்டா பிறக்க செய்யாம உங்களை மனித பிறப்பாக இறைவன் படைத்திருக்கிறான். அப்படி இருந்தும் அரிய மானிட பிறப்பு நாம எடுத்தும் இத்தனை ஆண்டுகளை நாம இறைவழியிலே செலுத்தி, பக்தி செலுத்தி, கோயிலுக்கு போய் கொண்டாடி, அப்படி இருந்தும் நமக்கு ஏன் துன்பமா இருக்கு? இப்ப சிலர்லாம் இங்க 3 வருஷம் 4 வருஷமா வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பேச நடுக்காட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம் புரட்டாச்சு, சவத்து இங்க வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எசைக்குமையாவது ஏதாவது தராளா பார்ப்போம் அப்படின்னு அங்கேயும் கிளம்பியாச்சு. ஏன் இன்னும் துன்பம் போகல சொல்லுங்க? என்னம்மா? சரி, பாகவதத்துல இதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு பகவான். பயந்துதான், அப்பதான் அங்க உள்ளவங்க உறங்க மாட்டாங்க, இல்ல தூங்கிடுவாங்க. பாகவதத்துல இதுக்கு ஒரு கதை இருக்கு. அங்கத நாடுன்னு ஒரு நாடு இருந்து அந்த நாட்டை ஒரு மன்னன் சிறப்பாக ஆண்டு வருகிறார். அது அங்கத நாட்டு மன்னன் மிக சிறப்பாக நாட்டை ஆண்டு வந்தாலும் அவருடைய அரண்மனை செல்வங்களாலும் சகல வைடூரியங்களாலும் வைரங்களாலும் தங்கத்தாலும் ஜொலிக்கிற மிகப்பெரிய குபேர அரண்மனையாக இருந்தாலும் அந்த மன்னனுக்கு ஏகப்பட்ட செல்வங்கள் எல்லாம் குவிந்து கிடந்தாலும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது. என்ன குறை? அவனுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவனுக்கு அது மிகப்பெரிய மன துயரமா இருக்கு. இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தும்
இவ்வளவு பெரிய அரண்மனை இருந்தும், இவ்வளவு பெரிய செல்வங்கள் நம்ம கிட்ட இருந்தும், இவ்வளவு அழகான மனைவிகள் இருந்தும் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஏன் இந்த குழந்தை இல்லை? இன்னும் ரொம்ப வருஷமா அவன் போராடுறான், அழுறான், துயரப்படுறான், அவனுக்கு குழந்தை இல்லைன்னு ஏன் கவலை சொல்லு? ஏன் கவலை? இத்தனை செல்வத்தையும் ஆளுக்கு ஒருத்தன் வேணுமே, இத்தனை அரண்மனையும் ராஜ்யத்தையும் செல்வங்களையும் எல்லாத்தையும் ஆளுதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு அவனுக்கு பயங்கர கவலை, சங்கடம். பகவான் கிருஷ்ணரை நோக்கி கடும் பிரார்த்தனை பண்றான். கிருஷ்ணா, நல்லா தானே நாட்டை ஆள்றேன், மக்கள் யாவரும் என்னுடைய ஆட்சியில குற்றம் குறைகள் இல்லாம மகிழ்ச்சியோட தானே இருக்கிறாங்க. சத்தியமா நான் ஒன்று சொல்றேன், இந்த ஜனநாயக ஆட்சி இல்லாம நாமளும் மன்னர் ஆட்சியில இருந்தா சந்தோஷமா இருந்திருப்போங்க. சத்தியமா சந்தோஷமா இருக்கு, நமக்கு எந்த குறையும் இருந்திருக்காது. இன்னைக்கு டாஸ்மார்க் வேண்டாம்னா மன்னர் முறையிட்டா மூடிவார், மூடுப்பா அப்படின்றவார். இந்த பாலா போன ஜனநாயக நாட்டுல பிறந்தா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். இப்ப நான் சொன்னேன், பூட்டான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தாங்க, மன்னர் ஆட்சி, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, யாதொரு கவலையும் இல்லை அவங்களுக்கு. மன்னர் பாத்துக்கிறார், எல்லாத்தையும் பாத்துக்கிறார், எல்லாம் பாத்துக்கிறார். அப்போ இந்த மன்னன் சொல்ற, என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறாங்க, அப்படி இருந்து எனக்கு ஏன் இந்த குறை கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட கடும் தவம் பண்றான். பெரிய 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 ரிஷிகளையும் முனிவர்களையும் கொண்டு அரண்மனையில யாகம் பண்றான், ஹோமங்கள் பண்றான். இவருடைய ஹோமங்களையும் யாகங்களையும் கடும் தவத்தையும் பார்த்த மகா கிருஷ்ணர் ஒரு நாள் இவனுக்கு ஒரு பிரசாதத்தை வழங்க வருகிறார். இவன் முன்னே தோன்றி ஒரு பிரசாதத்தை வழங்கி, அங்க மன்னா, இதை உன் மனைவிக்கு கொடு, உன் மனைவி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெறுவாள் அப்படின்னு ஸ்ரீ மகா கிருஷ்ணர் தோன்றி அந்த மகா பிரசாதத்தை வழங்கி மறைகிறார். மன்னனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். இன்னைக்கு நாட்டுல பெரிய பிரச்சனை புள்ள பெறுவதுதான். ஒரு காலத்துல அது ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்து, இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு புள்ள பெறுவது பெரிய பிரச்சனையா இருக்கு. துபாய் எல்லாம் போண்டிருக்கு, பெரிய கவலையா இருக்கு. என்னடா இது புள்ள பெறுவது பெரிய வேலையா இருக்கு. ஆமா, தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி திறந்து வச்சிருக்காங்க. அங்க இருந்து திருவாண்டம் போனீங்கன்னா ஒரே போர்டு, ரெண்டு பக்கம், உங்களுக்கு குழந்தை வேண்டுமா, உங்களுக்கு குழந்தை இல்லையா. ஒரு ஆம்பளை அந்த பக்கம் அப்படியே சோகத்துல உட்காந்துருப்பான், அப்படி அது ஆம்பளை தான் போடுவாங்க, ஆம்பளை அப்படி சோகத்துல உட்காந்துருப்பான். அப்படி அப்படி இப்ப தெருவுக்கு தெரு புள்ள பெறுவதற்கு மிஷின் வச்சிருக்காங்க. மனைவிக்கு பகவான் கிருஷ்ணர் வழங்கிய மகா பிரசாதத்தை வழங்கியதன் பேரிலே அந்த புண்ணியவதி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த ஆண் குழந்தைக்கு பெயர் வேணா என்று வைத்தார்கள். என்ன வச்சாங்க? வேணா. வேணா மகாராஜா, வேணா இளவரசர் அவர். ஆனா அந்த வீணா போனவன் செய்யக்கூடாத அத்தனை அட்டூழியத்தை செய்தான். இன்னைக்கு சராசரியா நம்ம ஊர்ல ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளைகளும் பெரும்பாலான வீடுகள்ல என்னென்ன அக்கிரமங்கள் பண்ணுமோ அதுக்கு 10 மடங்கு அதிகமா பண்ண அந்த வேணாங்கிற பேருள்ள வீணா போனவன். பிராமணர்களையும் முனிவர்களையும் தூக்கி போட்டு மிதிக்கிறது, ரிஷிகளையும் முனிவர்களையும் தூக்கி போட்டு அடிக்கிறது, ஊர்ல எவன் பொம்பளையாவது போய் கற்பழிக்கிறது, வயசு பிள்ளைகளை தூக்கிட்டு போறது, இப்படி இளவரசன்கிற பேர்ல அவ்வளவு இளவெடுத்த வேலையை அந்த வேணாங்கிற இளவரசன் செய்யறான். தினமும் மகாராஜாவுக்கு அரண்மனையில நிம்மதியா இருக்க வழி இல்லை. டெய்லி 10 பொம்பளை ஒப்பாரி வைக்கிறா, எப்பா என் மகளை தூக்கிட்டு போயிட்டா ஐயா. முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் சாபத்தை போடுறாங்க, என்னையா மன்னை, நீ என்னையா பிள்ளைய பெற்று வச்சிருக்க, எங்களை யாக விட மாட்டேங்கிறான், தவம் பண்ண விட மாட்டேங்கிறான், ஹோமம் பண்ண விட மாட்டேங்கிறான், என்ன அசுரனை போய் பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த அங்க தேசத்து மன்னன் பொறுத்து 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 பல ஆண்டுகள் பொறுத்து பார்த்துட்டு தாங்க முடியல அவனால. அவனுக்கு பெரிய கோபம் வருது. ஏன் கோபம் வருது? கிருஷ்ணா, நீ தந்த பிரசாதத்துல பிறந்த புள்ளதானையா இது, நீ தந்த பிரசாதத்துல பிறந்த புள்ளதானையா அது, ஏன் இந்த வேலை பண்ணுது? சில பேருக்கு அந்த என்ன சாமி, இந்த ரஜினிகாந்த் ஒரு சாமி கும்பிடுறாரு, ராகவேந்திர கோயில்ல கொடுத்த பிரசாதத்துல பிறந்த பிள்ளைகளும் இந்த மாதிரி தான் இருக்கு. என்ன செய்ய முடியும்? ராகவேந்திர கோயில்ல கொடுத்த பிரசாதத்துல பிறந்த பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்கு. வீட்டுல ஸ்டூலை தூக்கி அடிக்குது, சேரை தூக்கி அடிக்குது,
தவப்பனை வெட்ட போகுது, தாத்தாவை கொல்ல போகுது, அம்மாகாரை அடிக்க போகுது. அவன் சொல்றான், கிருஷ்ணா நீ தந்த பிரசாதத்துல பிறந்த குழந்தையா இப்படி? ஒரு நாள் தாங்க முடியாத மகாராஜா அரண்மனையை விட்டு பட்டினத்தாரை போல எல்லாத்தையும் துறந்தார். தாங்க முடியாத வேதனை. பொன்னும் பொருளும் ராஜ்யமும் ராணிகளும் இருந்தும் எனக்கு தவம் இருந்து பெற்ற மகனால் தாங்க முடியாத துன்பமாக இருக்கே கிருஷ்ணா, தவிர்க்க முடியாத துன்பமா இருக்கே, மன துயரமா இருக்கே. ஒரு நாள் கூட நான் நிம்மதியா தூங்க முடியலையே, ஒருவேளை நீர் நிம்மதியாக அருந்த முடியலையே கிருஷ்ணா அப்படின்னு எல்லாத்தையும் திறந்துகிட்டு காட்டுல போயிட்டார். காட்டுக்கு போறார், நிம்மதி தேடி காட்டுக்கு போறார். காட்டுல போய் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தவம் இருக்கிறார். கிருஷ்ணா இப்படி என்ன சோதிச்சிட்டியே, நான் என்ன பாவம் செய்தேன், என்ன சோதிச்சிட்டே, வாங்க என்ன பாவம் செய்தேன், என்ன சோதிச்சிட்டியே கிருஷ்ணா, இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தந்துட்டியே கிருஷ்ணா, நீ தந்த மகா பிரசாதத்துல பிறந்த பிள்ளையாச்சே, உன்னுடைய மகா பிரசாதத்துல பிறந்த பிள்ளை இப்படி இருக்குதே கிருஷ்ணா, இது நியாயமா அப்படின்னு பகவான் கிருஷ்ணரை நோக்கி பெரிய கூப்பாடு போட்டு அழுறார் அந்த அங்க தேசத்து மன்னர். என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும்? வராகருக்கும் பூமி தாய்க்கும் பிறந்த குழந்தை தான் நரகாசுரன். வராகருக்கும் பூமி தாய்க்கும் பிறந்த குழந்தை தான் நரகாசுரன். என்ன செய்ய முடியும்? வராகரும் பூமி தாயும் அவங்க இருவருக்கும் பிறந்த குழந்தைங்கிறதுனால அது நல்ல குழந்தையாக இருந்தது இல்லையே, இல்லையே. அப்போ இவனுடைய கடும் தவத்தின் காரணமாக பகவான் கிருஷ்ணர் அங்க தேசத்து மன்னன் முன்பாக தோன்றினார். கிருஷ்ணர்கிட்ட அங்க தேசத்து மன்னன் கேட்கிறான், கிருஷ்ணா என்ன பாவம் செய்தையா, புள்ள இல்லாதப்ப கூட நிம்மதியா இருந்தனே, பாலா போன இந்த புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தனேயா, உன்கிட்ட வந்து அழுதது ஒரு குத்தமா, உன்கிட்ட வந்து வரம் கேட்டது ஒரு குத்தமா, உன் பிரசாதத்தை வாங்கி தானேயா மனைவிக்கு கொடுத்தேன், அதுல பிறந்த குழந்தை இவ்வளவு பெரிய பாவியா இருக்கு, என்னையா பாவம் செய்தேன்னு பகவான் கிருஷ்ணர் முன்பாக அழுத போது கிருஷ்ணர் சொன்னார், அங்க மன்னா, நீ எப்போது இந்த தேசத்தையும் ராஜ்யத்தையும் பொன்னையும் பொருளையும் துறந்து என்னிடம் வருவாய், எனக்கு பணி செய்ய வருவாய் என்று நான் காத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னுடைய மனமோ இது எல்லா ஆடம்பரங்களையும் ஆட்சி அதிகாரங்களையும் அனுபவித்த பிறகும் என்னை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் துளி கூட உனக்கு இல்லை. குழந்தையத்தா குழந்தையத்தா குழந்தையத்தான்னு கூப்பாடு போட்டேன். இப்ப பாரு குழந்தைய தந்தை, நான் கூப்பிடாமலே நீ ஓடி வந்துட்ட. குழந்தைதான் தந்தை, நீ கேட்ட குழந்தைதான் தந்தை, இப்ப நான் கூப்பிடவே இல்லை, நீ ஓடி வந்துட்ட பத்தியா, இதுக்காக தான் உனக்கு இந்த குழந்தையை தந்தோம். அன்பானவர்களே, இறைவன் 84 லட்சம் பிறப்புகள் புல்லாய் பூண்டாய் புழுவாய் எல்லாம் பிறக்க வச்ச பிறகு நீங்கள் செய்த சிறிய சிறிய நன்மைகளுக்காக இந்த மானிட பிறப்பை தந்திருக்கிறது. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கும், அழகா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும், அழகா பிள்ளை பெத்துக்கிறதுக்கும், நிறைய காசு பணம் சம்பாதிச்சு வீடு கட்டுறதுக்கும், கார் வாங்குறதுக்குமா? கார் வாங்குறதுக்குமா? எதுக்கு? என்னை அடைய ஒரு வாய்ப்பை உனக்கு அருளி இருக்கிறேன். ஒரு மாடோ ஒரு ஆடோ ஒரு நாயோ ஒரு பன்னியோ இந்த அருந்தவத்தை செய்ய இயலாது. ஒரு புழுவோ பூச்சியோ புல்லோ பூண்டோ இந்த அருந்தவத்தை செய்ய இயலாது. ஆனா நீ என்ன பண்ற? இப்ப இங்க இருக்க அவ்வளோட்டும் கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் கோயிலுக்கு போதானங்க செய்யறேன், நான் என்ன செய்யல. ஒரு பக்கம் மாப்பிள்ளை காலில் சாப்பாடுலாம் கொடுத்து ஆபீஸுக்கு அனுப்புறேன், பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து காலேஜுக்கு அனுப்புறேன், ஸ்கூலுக்கு அனுப்புறேன், அப்புறம் சாமி கும்பிடுறேன். இதுக்கு மேல நான் என்னங்க பண்ணணும்? இது யாரு செய்யற வேலை தெரியுமா? இந்த கோயில்ல யானை பிச்சை எடுக்கும்ல, ஒரு பழம் கொடுத்தா அது பிச்சை எடுக்கும். அதே மாதிரி செய்யற வேலை தான் இந்த மாதிரி சாமி கும்பிடுற வேலை எல்லாம். நீங்க செய்யற வேலை எல்லாம் அந்த வேலை தான், வேற ஒரு வேலையும் இல்லை. இறைவன் உங்ககிட்ட இத்தகைய பக்தியை எதிர்பார்க்கவில்லை. ஏதோ நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போறது, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போறது, வீட்டுல எல்லா சௌகரியங்களும் இருந்தா கோயிலுக்கு போறது, இப்படி இருக்கட்டும் விடு. சரி 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 சரி.
ஏதோ நேரம் கிடைச்சா கோயிலுக்கு போறது, வாய்ப்பு வசதிகள் இருந்தா கோயிலுக்கு போறதுன்னு இருக்கிறது பக்தி இல்லை. இறைவன் இதற்காக உங்களை இந்த அரிய மானிட பிறப்பை பிறக்க செய்யவில்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இத்தகைய கிடைப்பதற்கரிய அரிய மானிட பிறப்பை உங்களுக்கு அருளி இருப்பது நீங்க பொன்னையும் பொருளையும் அழகான பொன்னையும் தேடி வாழ்க்கையை குதூகலமா அனுபவிக்கிறதுக்கு தரல. ஆனா இறைவன் நீ அதையே அனுபவிச்சுக்கோ, 50 வயது ஆகிட்டா எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடி வந்துடணுங்கன்னு தான் இறைவன் உனக்கு தந்திருக்கான். ஒரு ஜனம் போதையா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கு, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு குத்துக்கல் மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருக்கு. ஒரு ஜனமாவது இறைவனை தேடணும், இறைப்பணி செய்யணும், ஒரு வயதுக்கு பிறகாவது நம்ம அந்த தொண்டாற்றணும்னு ஒரு ஜனம் எழும்புதாயா? இந்த வெடிகுத்திக வீட்டுக்கிட்ட குத்துக்கல் நட்டி வச்ச மாதிரி எல்லாம் நடு கல்லு மாதிரி அப்படி குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கு, ஒண்ணு அசைகிறது இல்லை. அப்புறம் கடவுள் என்ன செய்வான்? குத்துதே கொடையுதே, ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து ஏசுறானே, ஒரு பையன் இப்படி பண்றானே, ஒரு புள்ள அப்படி பண்ணதேன்னு உங்களுக்கு உறங்க விடாம நிம்மதியை தரமாட்டான். அப்படியாவது நீ வா. கிடைப்பதற்கரிய மானிட பிறப்பை தந்திருப்பதே நீ என்னை அடைவதற்கு தான். ஒரு ஜனமாவது என்னுடைய வாழ்க்கையில துன்பம் தீரலையே, என்னுடைய வாழ்க்கையில துயரம் தீரலையே, நாளுக்கு நாள் 50 வயதை தாண்டி என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு துயரமா இருக்கு, இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இறைவா இந்த வாழ்க்கை போதுயா, இந்த வாழ்க்கை எனக்கு போதுயா. என்னவோ இவாள்லாம் இல்லைன்னா குடும்பமே அப்படி போயிடுற மாதிரி இல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இல்லைன்னா போடா வெண்ண, எல்லாம் நடக்கத்தான் செய்யும். உங்க அப்பா வாழ்ந்தாரு, உங்க தாத்தா வாழ்ந்தாரு, உங்க அப்பாக்கு அப்பா வாழ்ந்தாரு, உங்க தாத்தாக்கு தாத்தா வாழ்ந்தாரு. நாளைக்கு நீ இல்லைனாலும் உன் புள்ள வாழும், உன் பிள்ளைக்கு பேர புள்ள வாழும், பேர பிள்ளைக்கு புள்ள வாழும், எல்லாரும் வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. நீ என்னவோ இவரு தான் பெரிய புடுங்கி கிடத்தது மாதிரி, இவரு ஏதோ நான் இல்லைன்னா குடும்பம் போயிடும், நான் மண்ணாங்கட்டி போவோம். போடா டேய், எல்லாம் பொத்திட்டு போய் இறை சேவை செய்யுங்கடா. போய் இறைவன் இனி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தருவானான்னு நிச்சயம் கிடையாது. நீங்க எல்லாம் திரிக்க அடுத்த பிறவையில ஆடோ மாடோ பூனையோ நாயோ யாரு கண்டா? நான் போன சஸ்தங்கத்துல சொன்னேன், சாப்பாட்டுக்கு மேல அலப்பு கொண்டு திரிகிறவனுக்கெல்லாம் ஆடு பிறகுதான் புல்லா மேய்ச்சிட்டு திரியணும். யோனி, பெண்களுடைய யோனிக்கு மேல மோகம் குறையாம தீரவனுக்கெல்லாம் பண்ணி நாய் பிறப்பு தான். யோனியை மணத்திக்கிட்டே திரியணும், ரோடோட மணத்திக்கிட்டு திரிப்போ, நாயா பிறந்திரி, அதைத்தானே பார்க்க ஆசைப்பட்ட பார்த்துக்கிட்டே திரிப்போ. என் புள்ளன்னு தெரியறவங்கெல்லாம் பண்ணி பிறப்பு தான், குட்டியா போட்டுட்டு தெரியணும். எல்லாருக்கும் இந்த பிறப்பு தான் அடுத்த பிறப்பு. இந்த பிறப்பிலேனும் கழுத வயசை தாண்டியாச்சு, இன்னும் இறை சேவைக்கு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு மீன் கறி வச்சு இறைச்சி கறி வச்சு சோறு தின்னுட்டு வீட்டுல உறங்கிட்டு இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே இருப்பீங்க? காட்டுக்கு போற வயசாயாச்சு எல்லாருக்கும். அப்ப அங்கத மன்னனுக்கு வந்த நிலை வந்த பிறகும் இன்னும் திருந்தாத குத்துக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அங்கத மன்னனோட கேவலமான நிலை பலருடைய வீடுகள்ல இன்னைக்கு இருக்கு. இருந்த பிறகும் இன்னும் முழு நேர இறை சேவையை செய்ய இங்க எந்த குத்துக்களுக்கும் இன்னும் மனசு வரல. இன்னமும் அந்த பழைய அதே குருடி கதவை தரதான். அப்போ இது எங்க போய் நிற்கும்? பகவான் எப்போதுமே, நான் ஏற்கனவே சொல்லுவேன், பல சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் அதான் சொல்றாங்க, உனக்கு துன்பம் அதிகமாக வருதுன்னா, உனக்கு துன்பம் வருதனுடைய வாழ்க்கையில துன்பமும் துயரமும் கஷ்டமும் அதிகமாக வருதுன்னா இறைவனுடைய பார்வை உன் மீது இருக்கு. உன்னை வேற ஏதோ பர்பஸுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களே, அது காரணம் என்ன? உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை திருப்பு. இதுக்கு நான் உன்னை அனுப்பல, இங்க உன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை திருப்புன்னு உனக்கு மறைமுகமா சொல்லிட்டு இருக்க. ஆனா நீ கழுதை விட கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் குத்துகள் மாதிரி உட்கார்ந்துருக்க, அசைய மாட்டேன், என்ன கிடைச்சாலும் இதை விட்டு வர மாட்டேன். இப்போ அப்ப இது எங்க போய் நிற்கும்? இப்ப நான் இதே கூட்டத்துல கேட்கிறேன்னு வையேன், எல்லாரும் இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. எல்லாரும் யாருக்கெல்லாம் பகவான்கிட்ட போறதுக்கு ஆசைன்னு கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்குங்க, எல்லாரும் தூக்குங்க. பகவான்கிட்ட போறதுக்கு யாருக்கு ஆசை இல்லை? பகவான்கிட்ட போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கா? கை தூக்கு பார்ப்போம். எல்லாருக்கும் ஆசை இருக்கு. வாங்க இப்ப போவோம், வாங்க இந்த கடல்ல போய் விழுவோம், வாங்க. எல்லா கையுமே கீழே விழுந்துரும். அது குருஜி நீங்க முதல்ல போங்க, அப்புறம் நாங்க கொஞ்சம் லேட்டா வரோம். பகவான்கிட்ட போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை, ஆனா வாங்க போவோம்னா ஒருத்தர் வரணும். அது எப்படி? அது எங்களுக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. ரஜினிகாந்துக்கு அடுத்த படம் வருது, அப்புறம் விஜய்க்கு அடுத்த படம் வருது, இதெல்லாம் பார்க்கண்டாமா? நாங்க எவ்வளவு ஜோலி கிடக்கு எங்களுக்கு.
பகவான்கிட்ட போறதுக்கு எல்லாருக்கும் ஆசைன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க, வாங்க இப்ப போவோம்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. இவ்வளவுதான் உங்களுடைய பக்தி, இவ்வளவுதான் உங்களுடைய இறை நம்பிக்கை, இவ்வளவுதான். இந்த நாம ஜபம் செய்யும் போது, நான் ஏற்கனவே இந்த அபிஷேகத்தின் நடுவில் பேசுற சத்சங்கத்துல சொன்னேன், நாம ஜபம் செய்யும் போது 10 அபராதங்களை நாம செய்யக்கூடாது. நான் சொன்னேன் எல்லாரும் நாம ஜபம் பண்றோம், நாம ஜபம் பண்றோம், நானும் நாமத்தை சொல்றேன். இங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கறதா, என்னங்க 4 வருஷமா நீங்க சத்சங்கம் பேசுறேங்கிற பேர்ல நாம ஜபத்தை பண்ணுங்க, நாம ஜபத்தை பண்ணுங்கன்றீங்க. நாங்க சொல்லிட்டு தானே இருக்கிறோம், நாமத்தை சொல்லிட்டு தானங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒண்ணும் நடக்கலையே. அப்படின்னா உங்களுடைய வேதங்கள் 10 அபராதங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. 10 அபராதத்தை பேசுறதுக்கு பெரிய டைம் ஆகும். இந்த சத்சங்கத்துக்கு தேவையான 10வது அபராதத்தை மட்டும் நான் சொல்றேன். நாம ஜபம் செய்யும் போது செய்யக்கூடாத 10வது அபராதம் என்னன்னா, நாம ஜபம் செய்துகிட்டே எனக்கு அதத்தா, எனக்கு இதத்தா, எனக்கு ஸ்கூட்டரத்தா, எனக்கு காருத்தா, எனக்கு வீடுத்தா, இதை கேட்கக்கூடாது. இது கேட்கிறது மிகப்பெரிய பாவம் என்கிறது வேதம். நீ நாம ஜபத்தையும் சொல்லிக்கிட்டு எனக்கு அதத்தா, ஆணையத்தா, பூனையத்தான்னு கேட்கிறது மிகப்பெரிய அபராதம் கேட்குது. அதைத்தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னாரு, தனிப்பட்ட எந்த பிரார்த்தனையும் கூடாது, நாம ஜபம் மட்டும்தான் இருக்கணும், தனிப்பட்ட எந்த பிரார்த்தனையும் இங்க கூடாதுன்னு பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னார். இதுக்குதான் சொன்னார், எந்த அபராதமும் அதுல வந்துடக்கூடாது. நாமத்தை சொல்றதுல 10 காசு பிரயோஜனம் இல்லை அதுல. ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி சொல்றாங்க? இங்க நீ எதையும் வாங்கி இங்க யாருக்கும் கொடுக்க முடியாது ராஜா. இங்க எதையும் வாங்கி நீங்க யாருக்கும் கொடுத்துட்டு போக முடியாது. உனக்கு என்ன தேவையோ அதை இறைவன்ட்ட வாங்கி பார்த்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. நான் தான் சொன்னேன், இங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப நாளைக்கு 10 கோடி ரூபாய் வரல, சுப்புலட்சுமிக்கு லாட்டரியில் விழுந்துட்டு 10 கோடி ரூபாய், நம்ம கேரளா ஓணம் பம்பர்ல 10 கோடி ரூபாய் விழுந்துட்டு, ஸ்ரீபிரியா என் பேரை சொல்லக்கூடாதா? ஏன் குறிச்சு இந்த ஓர வஞ்சனை? 10 கோடி லாட்டரிக்கு என் பேரை சொல்ல வேண்டியதானே? அதுக்கும் சுப்புலட்சுமியா கிடைச்சா? 10 கோடி சுப்புலட்சுமி விழுந்துட்டு, சரி ஸ்ரீபிரியாக்க விழுந்துட்டுன்னு வைப்போம். 10 கோடிக்கு ஒரு புது வீடு வாங்கிட்டா, 100 பவுன் நகை செய்து வச்சுட்டா, கார் எல்லாம் வாங்கிட்டா, மண்டையை போட்டோன்னே என்ன எங்க அம்மா எங்கேயும் போக வேண்டாம், 10 கோடி ரூபா தந்திருக்கா, வீட்டிலே இருக்கட்டும்னா வைக்க போறாங்க. எவ்வளவு சீக்கிரம் கர்மத்தை கொண்டு காட்டுல போட முடியுமா பாருங்கடே, எவ்வளவு சிறையா இருக்கு. அடுத்த வேலையை பார்க்கண்டாமா, நமக்கு 1000 ஜோலி கிடக்குன்னு தான் பார்க்க போறான். அப்ப எதுக்கு நீ தேடி வைக்கிற? யாருக்கு தேடி வைக்கிற? யாருக்கு தேடி வைக்கிற? ஆனா நாம ஜபம் செய்யும் போது அப்ப இறைவன் ஒண்ணுமே தரமாட்டானா? இறைவன் எனக்கு ஒண்ணுமே தரமாட்டானா அப்படின்னா அப்படி கிடையாது. நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இறைவன் தருவான். நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தந்திருக்கான். நீ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இறைவன் தருவான். ஆனா அதையும் வாங்கிக்கிட்டு நீ குத்துகள் மாதிரிதான் உட்கார்ந்துருப்ப. அதையும் வாங்கிட்டு திருப்பியும் இன்னும் தாங்க, இன்னும் தாங்க எனக்கு அப்படின்னு உட்கார்ந்தா இருப்ப. அப்படி தந்த பிறகாவது இனியேன்னு நான் இறை சேவைக்கு போனோம், இறைவனை நாடணுங்கிற எண்ணம் உனக்கு வராது. வராது, வரமாட்டாங்க, வராது, வராது. அப்படித்தான் இருக்க போற. அப்புறம் எங்கிருந்து இறைவன் உங்களை ஆட்கொள்வாரு? எங்கிருந்து ஆட்கொள்வாரு? நாம ஜபம் செய்வதால் எல்லா நன்மைகளும் உண்டாகும். நிச்சயமா அடிச்சு தரேன், அடிச்சு சொல்றேன். சிவகாசியில இருந்து, தூத்துக்குடியில இருந்து, விருதுநகர்ல இருந்து, தமிழகம் முழுக்க, அமெரிக்கா வரைக்கும் எல்லாரும் பகவான் யோகி ராம் சுரத்குமாரோட நாமத்தை சொல்லி கோடி 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 கோடியா கொட்டாங்க. ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து வந்த பக்தர் சொன்னாரு, குருஜி இந்த சிவகாசிக்காரனெல்லாம் நம்பாதீங்க குருஜி, ஒரு வீட்டுக்கு போன காப்பி தண்ணி கூட தரமாட்டான், தந்தா பைசா குறைஞ்சு போமா வீட்டுல இருக்குதுன்னா. அப்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னமும் உனக்கு இறைவனை நாட வேண்டும், இறைவனை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் துளி கூட வரலன்னா இறைவனுக்கு கோபம் வருமா வராதா? நீ சொல்லு, வருமா வராதா? வராதா? வரும். அப்போ நாம இறைவனுக்காக என்ன அர்ப்பணித்தோம்? ஒரு விலங்குகளாலும் பறவைகளாலும் எந்த உயிரினங்களாலும் ஒரு இறைவனுக்கு எதையும் அர்ப்பணிக்க முடியவே முடியாது, முடியவே முடியாது. நீ எவ்வளவு பெரிய அரிய மானிட பிறப்ப பிறந்திருக்க தெரியுமா? நீ ஒரு நாள் நீ ஒரு மான்குட்டியா வாழ்ந்து பாரு, உனக்கு அதோட கஷ்டம் தெரியும்.
ஒரு நாள் ஒரு முயல் குட்டியா வாழ்ந்து பாரு, உனக்கு அதோட கஷ்டம் தெரியும். உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அதுக்கு ஓடுற ஓட்டம் இருக்கு. நீ எல்லாம் ஓடனா நெஞ்சு வடி செத்து போயிருவ. ஒரு மானோ ஒரு முயல் குட்டியோ உயிரை காப்பாத்திக்கிறது காட்டுல சிங்கத்துக்கிட்டையும் புலிகிட்டையும் தண்ணி கூட அதால் நிம்மதியால் குடிக்க முடியாது. எந்த தண்ணிக்குள்ள முதல்ல கிடக்குன்னு தெரியாது, கவ்விரும். எந்த மரத்துல என்ன பாம்பு இருக்குன்னு தெரியாது. அவ்வளவு கொடிய விலங்குகள் கூட வாழ்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த உயிரினமும் வாழ்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா மோர் சேஃபஸ்ட் பாண்ட் நீ இந்த உலகத்துல அதிக பாதுகாப்போட, அதிக சந்தோஷத்தோட, அதிக மகிழ்ச்சியோட வாழ்ற ஒரே ஒரு பைத்தியக்கார இனம் இந்த மனித இனம். உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. உனக்கு பிபி பாக்குறதுக்கு ஒரு நர்ஸ், பிளட் டெஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு நர்ஸ், எந்த நாய்க்கு பாக்குது, எந்த பூனைக்கு பாக்குது? சகல ஐஸ்வர்யங்களும் இறைவன் தந்தும் நீ இறைவனுக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்க சொல்லு? என்ன அர்ப்பணிச்சிருக்க? என்ன அர்ப்பணிச்ச? இந்த தாமரை பூவும், வீட்டு முன்னுக்கு கிடக்க செம்பருத்தி பூவும், அப்புறம் கொய்யாக்காய், அப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் தான் அர்ப்பணிக்கிறது. இறைவனுக்கு அர்ப்பணிப்புன்னா என்ன தெரியுமா? ஆதி காலத்துல கத்தோலிக்கத்துல வீட்டுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துருவாங்க. வீட்டுக்கு ஒரு பிள்ளைய அனுப்பி வச்சிருவாங்க, பொம்பளை பிள்ளைய. அது சிஸ்டரா போயிரும். பாத்திருக்கியா? வீட்டிலே இருக்காது, போயிரும். வீட்டுல ஒரு ஆம்பளை பையல கொடுத்துருவாங்க ஃபாதருக்கு. அவன் போயிடுவான். 10 வருஷம் 12 வருஷம் படிச்சு வீட்டுக்கே வர மாட்டான். அன்னை ரின்சி கூட சொன்னா, இந்த சிஸ்டர் நாங்க ஒரு பெரிய மால்ல உட்கார்ந்து இருந்தோம். அங்க 2 நன்ஸ் சிஸ்டர்ஸ் வந்து இஷ்டப்பட்டதெல்லாம் வாங்கி வாங்கி ஆசையோட சாப்பிட்டுட்டு தெரியுது. ஒரு கிழவியும் ஒரு இளம் பிராயத்து சிஸ்டரும். ரின்சி சொன்ன, அந்த காலத்துல இதுகளெல்லாம் வெளியே பாக்குறதே அபூர்வம். எங்க குடும்பத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை 15 நாள் தான் இதுகளை அவுத்து விடுவாங்க, திறந்து விடுவாங்க. அது குடும்பத்துக்கு வரும். ஒரு வீட்டுல 3 நாள் 2 நாள் மாறி மாறி எல்லா குடும்பத்துக்கும் போவாங்க. கொண்டாட்டமா இருக்கும் இதுகளை பார்த்தா. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் அவுத்து விடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படியே தெரியுது, எல்லாம் ரோட்டோட மேஞ்சிட்டு தெரியுது சிஸ்டர்ஸ் எல்லாம். அப்ப கத்தோலிக்கம் வீட்டுக்கு ஒரு குழந்தையை சகோதரியாக, சகோதரனாக, அந்த பாதிரியாராக, இந்த சிஸ்டராக கொடுத்ததா இல்லையா? கொடுத்ததா இல்லையா? புத்த மத நாடுகள்ல எல்லாம் தெரியுமா? நாங்க பூட்டான் போயிருந்தப்போ எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு வந்தது எங்களுக்கு, இந்த கைடா. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், அம்மா நீ உங்க வீட்டுல எத்தனை பிள்ளைங்க? அது நாங்க ஒரு வாட்டி அந்த பிள்ளை பிக்கப் பண்றப்போ ஒரு கமாண்டோ ஆபீஸுக்குள்ள இருந்து வருது, அந்த கேம்பஸ்க்குள்ள இருந்து வருது. இந்த கமாண்டோஸ் இருப்பாங்கல்ல, மிலிட்டரி கமாண்டோஸ், அந்த கேம்பஸ்க்குள்ள இருந்து வந்து கார்ல ஏறுது. ஏமா கமாண்டோஸ் கேம்பஸ்ல இருந்து வந்து ஏறியே, இந்த கேம்பஸ்க்குள்ள அவன் வீடு இருக்குன்னு கேட்டேன். ஆமான்னு. யாரு கமாண்டோல வேலை பார்க்கறாரு? எங்க அப்பா கமாண்டோ வேலை பார்த்தாரு, அதனால அங்க இருக்கிறேன் அப்படின்னு. உங்க வீட்டுல எத்தனை வருமானு கேட்டேன். நானும் என் தம்பியும். உன் தம்பி என்ன பண்றான்னு கேட்டேன். அவன் புத்த மத துறவியா போயிட்டான் குழந்தையிலே. எங்க இருக்கான் அது தெரியாது. புத்த மத துறவின்னா உங்களுக்கு தெரியுமா? குழந்தையிலே கொடுத்துருவாங்க. குழந்தையா இருக்கச்சே கொடுத்துருவாங்க. அந்த குழந்தை எந்த மடாலயத்துல இருக்குன்னு அவங்க பெற்றோருக்கே தெரியாது. அந்த குழந்தை பெற்றோர்கிட்ட பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க பிச்சை எடுத்தா சாப்பிடணும். ரோட்ல தெருவுல பிச்சை எடுத்துட்டே போகும். எந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இதுதான் நம்ம பிள்ளைன்னு தெரியாது. கொடுமை பாரு. ஏன்னா அந்த தாய் பாசம், தந்தை பாசம் இருக்கக்கூடாது. இறை சேவைக்கு அது இருக்கு. நாங்க எத்தனை மடாலயத்துக்கு போனோம். சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு போட்டோல இருக்க சின்ன குழந்தைங்க எல்லாம் காவி போட்டுட்டு அங்க கிடக்குது. பெற்றோர்களே தெரியாது, சகோதர சகோதரிகளே தெரியாது, எந்த ஊர்ல பிறந்தோன்னு தெரியாது, எந்த வீட்டுல பிறந்தோன்னு தெரியாது. புத்த மடாலயங்கள்ல புத்தருக்கு சேவை செய்ய அத்தனை குழந்தைகளை அந்தந்த நாடு, தாய்லாந்து, பூட்டான், இலங்கை போன்ற நாடுகள் குழந்தைங்க அர்ப்பணிக்குது. ஒருத்திங்க இருக்கவா விடுவாப்பா பிள்ளை. எல்லாருக்கும் பிள்ளை விவேகானந்தரா வரணும், ராமகிருஷ்ண பரமஹம்சரா வரணும் மட்டும் ஆசை இருக்கு. ஒருத்தி ஒரு மடத்துக்கு விட பாப்பா பிள்ளை விட்டுருவ. நீ போலீஸ்காரன் ஜெயில தூக்கி வச்சுட்டு நொங்க எடுக்கிற பிள்ளைய கூட விட மாட்டேங்கிற, கதறி அழுறாங்க. அப்படி என்னதான் இருக்கும் அந்த பிள்ளைய குண்டியில, என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. புள்ள செல்லனா பீயும் செல்லமா? இன்னைக்கு இந்த சமூகத்தை நாசம் பண்றதே இந்த புள்ள பைத்தியம் தான். இந்த சமூகத்தை நாரடிக்கிறது, நாசம் பண்றது மது போதை, கஞ்சா போதை, சின்ன பொம்பளை பிள்ளைகளை ரேப் பண்றது, 85 வயசு கிழவிய ரேப் பண்றாயா? சிப்பு. அந்த பையனை போலீஸ்காரன் கொண்டு நொறுக்கினாலும் தாகாரி பேன்னு ஒப்பாரி. இந்த கிளையத்தை கொண்டு மதிக்கணும்.
பெத்த தாயை ரேப் பண்ணிருக்காயா ஒரு பையன், படிச்சியா நீ? மது போதை, கஞ்சா போதையில பெத்த தாய் 75 வயசு கிழவிய ரேப் பண்ணிருக்காயா ஒரு பையன். இந்த சமூகம் எதை தேடியா போகுது? இந்த சமூகம் எங்கேயா போகுது? காரணம் இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரண்ட்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கையை தந்து என்ன அடைஞ்சுகோடான்னு இறைவன் சொன்னா, நீங்க இந்த சமூகத்துக்கு செய்யற சேவையாது? இறைப்பணி யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? யாருக்கு கிடைக்கும்? நீங்க எல்லாம் என்ன நிலையில இருக்கீங்க தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க நாமம் சொன்ன உடனே, சாமி கும்பிட்ட உடனே எல்லாம் மாறிடுமா? ஒரு குடியார பையன் இருந்தானா, முழு குடி குடிச்சு 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 லிவர் போய், கிட்னி போய், எல்லாம் சட்னி ஆகி உடம்பே கெட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறான். மனுஷன் திருந்தணும்ல, பட்ட பிறகா திருந்தணும்ல. இந்த குடியாரன மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்கிறது தான் அந்த கதையை சொல்ல வரேன். எல்லா உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களும் கெட்டு ஒரு டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் எனக்கு சுத்தமா முடியல, யூரின் போகல, மூச்சு விட முடியல, எனக்கு உடம்பே எல்லாம் குடங்கி போச்சு, நல்ல குடினால குடங்கி போச்சுக்கிறார். டாக்டர் சொல்றாரு, எப்பா நீ குடிச்சு குடிச்சு உடம்பே நாசமா போச்சு, இனிமேல் குடிக்காத. குடிக்காம என்னால இருக்க முடியாது டாக்டர், குடிக்கலாம் நான் செத்து போயிடுவேன் டாக்டர். அப்படியாப்பா? அப்ப இனி குடிக்கிற ஞாபகம் வரும்போதெல்லாம் ஒரு கிளாஸ் பால் குடிப்பா. உனக்கு எப்பெல்லாம் குடிக்கணும்னு மனசு தோணுதோ அப்பெல்லாம் ஒரு கிளாஸ் பால் குடி. சரி டாக்டர், நல்லாயிருவ போ அப்படின்னாரு. ஒரு 3 மாசம் கழிச்சு ரொம்ப மோசமான நிலையில அவனை தூக்கிட்டு வராங்க. என்னையா பால் தானையா குடிக்க சொன்னேன், என்ன ரொம்ப மோசமான கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டான். இந்த நோயாளிகிட்ட கேட்டா, என்னையா உனக்கு குடிக்கிற எண்ணம் வரும்போதெல்லாம் பால் தானையா குடிக்க சொன்னேன், குடிச்சியா இல்லையா? குடிச்சேன் டாக்டர், எப்பெல்லாம் எனக்கு குடிக்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் குடிச்சுக்கிட்டு பாலையும் குடிச்சேன். நீங்களும் அதே மாதிரிதான் இந்த சத்சங்கத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுல போய் அதையும் குடிச்சுக்கிட்டு பாலையும் குடிக்கிற கேஸ் தான். ஒருத்தரும் குடிய நிப்பாட்ட போறதில்லை, ஒருத்தரும் குடிய நிப்பாட்ட போறதில்லை. இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு அளித்திருக்கிற அரிய வாய்ப்பு, வெரி ரேர் பர்த். இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்கிறது இறைவன் மட்டுமே அறிவார். நீங்கள் ஒரு வயதுக்கு பிறகு உங்கள் குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இறை சேவையில் மூழ்க வேண்டும். இறை சேவைன்னா என்ன சொல்லு, அதை சொல்லுமா? இல்ல கோயிலுக்கு போறதா? கோயிலுக்கு போறதா? இறை சேவைன்னா என்ன? இறை தொண்டுன்னா என்ன? சனிக்கிழமைனா யோகிராம் சுரத்மா நாம பிரச்சார குடியில நாமம் சொல்றது. இங்க நாங்க அபிஷேகம் எல்லாம் பண்றோமா, குறிச்சி பாத பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், இது போதாது. இதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும்? இனி இறை சேவை என்பது அதுவல்ல. எப்படி ஒரு திருஞான சம்பந்தன் குழந்தையிலே செய்தானோ, எப்படி ஒரு அப்பர் பெருமான் 85 வயதுக்கு மேலும் செய்தார்களோ, எப்படி ஒரு காரைக்கால் அம்மையார் செய்தாரோ, எப்படி ஒரு கண்ணப்ப நாயனார் செய்தாரோ, இந்த அளவிற்கு இல்லாவிட்டாலும் இதில் 10ல் 1 பங்கேனும் நீங்கள் இறை பணியை செய்தே ஆக வேண்டும், இறை தொண்டு செய்தே ஆக வேண்டும். மற்ற சமுதாய மக்கள் அதை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்துல 58 வயசு 60 வயசுல ரிட்டையர்ட் ஆன பிறகு எல்லோரும் இந்த இறைப்பணியை செய்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போகுது, பேண்ட் சட்டையும் போட்டுக்கிட்டு டைய அடிச்சுக்கிட்டு நோட்டீஸ் கொடுக்க, பைபிள் கொடுக்க, ரோடா போகுது. தெரியுமா உனக்கு? தெரியுமான்னு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் கிளம்பி போகுது. வரக்கூடிய பென்ஷன் ரூபாயில ஒரு பெரிய பகுதியை சர்ச்சுக்கு கொடுக்குது, சர்ச்சினுடைய வளர்ச்சி கொடுக்குது. நங்கிய ஒரு கலவை கொடுத்துட்டே இருக்கு. சர்ச்சில் பேர் சொல்லுவாங்களா? நாங்களும் தான் நாம பிரச்சார குடியில பேர் சொல்றோம். யார் தாரா? சர்ச்சில் பேர் சொல்லுவாங்கன்னு 25,000 55,000 குடுன்னு கொடுக்குது கிளவிக. இங்க யார் தாரா 10 பைசா? நாங்களும் தான் பேர் சொல்லி பார்க்கிறோம். இறை சேவை என்பது இறைவனுக்காக உன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்வது. அதான் பகவான் சொன்னாரு, இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, பல மடங்காக திரும்ப வரும் சொன்னாரே. அதுக்கு தான் சொன்னார். நீ உனக்கு நேரம் கிடைச்சா பணி செய்யறதுக்கு அவர் இல்ல, அதுக்கு அவர் இருக்காருங்க. அவருக்கு பணி செய்வதற்காக நீ மெனக்கடணும் ராஜா. ஒரு நாள் உன்னுடைய வம்சம் நாசமாகாது,
உன்னுடைய கர்மா தொலைந்து போகும். எத்தனை பிறவில நீ எவ்வளவு பெரிய நரகாசுரனா பிறந்திருந்தாலும் இந்த பிறப்பில் நீ இறைவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையை முழு நேரம் என்னைக்கு நீ அர்ப்பணிக்கிறியோ அன்னைக்கே உன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளும் கரைந்து ஓடிவிடும். இறைவன் முன்னாடி ஒரு துளி கூட நிக்காது. ஆனா நீ குத்துக்கல்ல எல்லாம் உட்கார்ந்துருக்க, என்ன கிடைச்சாலும் அசைய மாட்டேன். என்னெல்லாம் இறைவன் உங்களை சோதிச்சு பார்க்கிறான். அந்த நோயை தந்து பார்க்கிறான், இந்த நோயை தந்து பார்க்கிறான், அந்த கஷ்டத்தை தந்து பார்க்கிறான், இந்த கஷ்டத்தை தந்து பார்க்கிறான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. அன்பானவர்களே, நான் உங்களிடம் ஒரு சத்தியத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குழந்தைகளை நான் மருத்துவராக்க வேண்டும், டாக்டர் ஆக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் பகவான் இல்லை. எப்படி சிவபெருமான் போய் ஒரு குழந்தை எனக்கு தான் பங்கு கேட்டாரோ அதே போல பகவான் இல்ல சிவகுமார் ஒரு குழந்தை எனக்கு தான் பங்கு கேட்கிறாரோன்னு எனக்கு இப்ப தோணுது. உன்னுடைய காலத்தோட இதை முடிச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறியா? உன்னுடைய வீட்டிலே இந்த வம்சத்திலே எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு பகவான் கேட்கிறாரோ அப்படி எனக்கு தோணுது. சத்தியமா நான் சொல்றேன், அவன் மிகப்பெரிய டாக்டர் ஆகிறத விட இந்த இறைப்பணிக்கு வந்தால் என்னை விட மகிழ்ச்சிகரமான ஒரு தந்தை இந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான். அவன் டாக்டர் ஆனா வேணா ஒரு 10 கோடி 20 கோடி சம்பாதிச்சிருவானா இருக்கும் வாழ்நாள் முழுக்க. 30 வருஷம் பிராக்டிஸ் பண்ணுவானா, 40 வருஷம் பிராக்டிஸ் பண்ணுவானா, 40 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிடுவானா, எவ்வளவு சம்பளம் வாங்கிடுவான், எவ்வளவு சம்பாதிச்சிருவான். ரொம்ப விழுந்து ஓடி சம்பாதிச்சாலும் எத்தனை கோடி சம்பாதிச்சிருவான். அது யார் வேணாலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? இந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒருவேளை இந்த சிவகுமார் ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா இருந்தா என்னோட 100 நோயாளிகளுக்கு தான் என்ன தெரியுமா இருக்கும். இந்த ஆன்மீக பணிக்கு வந்ததால் அகில உலகத்துக்கு என்ன தெரியும்? அகில உலகத்துக்கு என்ன தெரியும்? இந்த உலகம் ஒரு டாக்டரை மறந்துடும், ஒரு ஆசிரியனை மறக்காது, ஒரு குருவை மறக்காது. என்னுடைய பிள்ளையை ஒருவேளை பகவான் கேட்கிறாரோ என்கிற எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிக்குது. எனக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதுதான் நிர்பந்தமானால் இறைவனுக்காக பகவானுக்காக என்னுடைய வாரிசை நான் தாரை வார்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன். பகவானுடைய நாமத்தை இந்த உலகம் எங்கும் கொண்டு செல்லவும், பகவானுடைய நாமத்தையே இறுதி மூச்சு வரை பாடவும் என்னுடைய ஒரு பிள்ளை விவேகானந்தராக மாணிக்க வாசகராக வருமானால் இதைவிட ஒரு தந்தைக்கு உயரிய சந்தோஷம் இந்த உலகத்திலே என்ன இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும்? எப்படி கத்தோலிக்கத்திலே பிள்ளைகளை இறை சேவைக்கு அனுப்பினார்களோ, எப்படி மற்ற மதங்களிலே குழந்தைகளை இறை சேவைக்கு அனுப்புகிறார்களோ, அதே போல இந்த சிவகுமார் வீட்டிலிருந்து என்னுடைய பகவான், என்னுடைய தெய்வம் பகவான் யோகி ராம் சரத்குமாருக்காக முழு நேர தொண்டு செய்ய ஒரு வாரிசு வேண்டும் என என் தந்தை கேட்பாரானால் இந்த கணமே மனமோந்து அதை கொடுப்பதற்கு என்னுடைய மனம் தயாராக இருக்கிறது. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. இறை பணி இந்த உலகிலே யாருக்கும் வாய்க்காத அரிய பணி. சுவாமி விவேகானந்தரை போல, மாணிக்க வாசகரை போல எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு அமையும்? ஒரு மரியாளையும் ஒரு ஜோசப்பையும் இந்த உலகத்திற்கு காட்டியது யார்? 34 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்த இயேசுநாதர். இல்லைன்னா அந்த மரியாவையும் ஜோசப்பையும் யாருக்கையா தெரிஞ்சிருக்கும்? அந்த பாலைவனத்துல கழுத விட்டை பறக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த ரெண்டும் ரொட்டியை தின்னுக்கிட்டு. குழந்தையால் தான் நாம் புகழ் பெற வேண்டுமானால், குழந்தையால் தான் இந்த குடும்பம் தலைக்க வேண்டுமானால் அதையும் செய்வதற்கு நான் மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறேன். நல்லா படிச்சிருக்கிறான், நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, என்னை விட நல்லா இங்கிலீஷ்ல பேசுவான், இன்னும் அது போதுமே. என்னுடைய மனம் இப்போது அதற்கே தயாராகி கொண்டே இருக்கிறது. பகவான் அதைத்தான் எதிர்பார்க்கிறாரோ என்று நிச்சயமாக எதிர்பார்ப்பாரானால் என்னுடைய குழந்தையை நான் இதற்கு பகவானுக்காக நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என்று அவருடைய திருவடிகளிலே இருந்து நான் உறுதிமொழி கூறுகிறேன். அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ அன்பானவர்களே, இறை பணி என்பது யாருக்கும் எளிதில் வாய்த்திடாத ஒரு பெரும் பணி, புண்ணிய பணி. நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் இந்த பணி உனக்கு கிடைக்காது ராஜா. நான் கெஞ்சி கேட்கிறேன், தயவு செய்து இனிமேலும் குடும்பத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு, குடும்பத்தை கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் நடக்கும். நீ இல்லைனாலும் அங்க எல்லாம் நடக்கத்தான் போகுது, நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் உன் வீட்டுல எல்லாம் நடக்கத்தான் போகுது.
10 வயசுல 5 வயசுல தகப்பனை இழந்த பிள்ளைகள் ஒண்ணு ஆளாகலையா? 10 வயசுல 2 வயசுல தாய் இழந்த பிள்ளைங்க ஒண்ணு ஆளாகலையா? எல்லாம் வீட்டுல நடக்கத்தான் போகுது. நீ உன்னுடைய கவனத்தையும் உன்னுடைய சிந்தனையும் இறைப்பணிக்கு முழுமையாக அர்ப்பணிக்க கற்றுக்கொள். வெறுமனே கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இறைவனுக்கான பணி என்பது, அதை நான் இன்னொரு சத்சங்கத்துல பேசுறேன், உங்களை அர்ப்பணிக்காத வரை உங்களுடைய துன்பம் உங்களை விட்டு அகலாது. சத்தியமாக இது வேத உண்மை. உங்களை வாட்டுகிற துன்பம், புத்திர சோகம், புத்திர கவலைகள் உங்களை விட்டு அகலவே அகலாது. இங்க வந்து பாரு, இறை சேவையில வந்து உன்னை மூழ்கடிச்சு பாரு, உன்னுடைய குடும்பம் தழைக்கும். உன்னை சுத்தி ஒரு ஜோதி சுடர்விடும். நீ ஒரு காரைக்கால் அம்மையாரை போல, விவேகானந்தருக்கு வந்த ஒரு சிஷ்யர், நம்ம பேர் மறந்துட்டேன், அதை போல நீ பிரகாசிப்பாய். உன்னுடைய குடும்பம் தழைத்தோங்கும், உன்னுடைய வம்சங்கள் வாழும், உன்னுடைய வீட்டில் இருக்கிற கவலைகள் எல்லாம் மறையும். ஆனால் இறை சேவையை மனதார, எந்தவித கட்டாயமும் இல்லாமல், எந்தவித தொல்லைகளும் இல்லாமல் நீ வந்து மனப்பூர்வமாக செய்வாயானால் உன்னுடைய விதி மாற்றி எழுதப்படும். அங்கே நீ எவ்வளவு இறைவனுடைய திருவடிகளிலே நீ சேவைகள் செய்து கொண்டிருக்கிறாயோ, அந்த திருவடியை உன்னுடைய தலையின் மீது பகவான் தூக்கி வைத்தால், அந்த திருவடி உன் தலையில வந்துட்டுன்னு வை, அந்த திருவடி உன் தலைக்கு மேல வந்துட்டுன்னு வை, எப்படி இருக்கும்? யோசித்து பாரு, எப்படி இருக்கும்? மெய் சிலிர்க்கணும். உண்மையான பக்தர்களா இருந்தா உங்களுக்கு மெய் சிலிர்க்கணும். அந்த இறைவனுடைய திருப்பாதம் தலைக்கு மேல வந்துட்டுன்னு வை, அப்புறம் நீ யாரு? அந்த எண்ணம் இருக்கட்டும். மைண்ட் இட். யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். அண்ணன் சுயம்பராஜ் அண்ணன் ஏதோ ஒரு 5 நிமிஷம் பேசுறேன். வாங்க. உலகம் ஞானம் வழங்கியே நினைத்திருக்கிறீர்கள்.